எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா அர்ஜென்ட் மெசேஜஸ். ஸோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து மனசில் நினைக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து கரண்ட்டாக நீங்கள் வந்து யோசிக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு ஆன்சர் கொடுக்க போகிறாங்க. ஸோ சம் அட்வைஸாக இருக்கலாம், இல்லை இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், அதுக்குரிய ஒரு ஒரு பதில் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ 2 பயல் வச்சுருக்கீங்க. பயல் 1 வந்து பயல் ஹேர்பின், பயல் 2 வந்து பிரேஸ்லெட். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அதுதான் உங்களோட பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பயல் 1 போயிடலாம். பயல் 1 இந்த ஹேர்பின் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் உங்களுக்குரிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். உங்களுடைய வைப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிதானமாக தெரியலைங்க. ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சிலருக்கு வந்து மணி இஷ்யூஸ், சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், சிலருக்கு வந்து ஒரு தேர்ட் இன்ட்ரப்ஷன் அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அட்ரஸன் உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதிகமாக ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மணியாக இருக்கட்டும், ஈவன் லவ்வாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து எப்படி கிடைச்சிட்ருக்கு அப்படின்னா 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதாவது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சா அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும், இல்லைன்னா அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்குரிய ஒரு எஃபர்ட் வந்து நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி வந்து அதுக்குரிய பலன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தெரியுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னே உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குயின் ஆஃப் கப்ஸில் ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் வந்து பீச்சில் தான் கிடைச்சிட்டு இருக்குது. இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கலாம். ஸோ வேறு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன், அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங்கில் இருக்கலாம். ஸோ உங்களை வந்து ஒரு தரம் குறைச்சி, இல்லைனா வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு லவ்வாக இருக்கட்டும், அந்த பென்டக்கிள் சைடாக இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அட்ரஸ் சிச்சுவேஷன் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்குரிய ஒரு வைப் வந்து என்ன பண்ணுறது, எப்படி வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய வைப் தெரியுது. ஸோ வேறு என்ன மெசேஜ் உங்களுக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம். Two of Cups, Hierophant and Chariot. இதில் வந்து ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க சில விஷயத்துக்காக. அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அது லவ்வாக இருக்கலாம். ஓகே, அது வந்து உங்களுடைய கெரியர் வைஸில் இருக்கலாம். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோப்ஃபுல் கொடுக்குறதில்ல. இன்னும் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு காக்க வைக்கிறாங்க, ப்ரியாரிட்டி கொடுக்காமல் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. சிலர் வந்து ரிலேட்டிவ்ஸாக கூட இருக்கலாம். உங்களை வந்து அது வந்து ஒரு மரியாதை குறைவாக நடத்துறது, இல்லை உங்களுடைய வார்த்தைகளை வந்து அவங்க மதிப்பு அளிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த அங்கீகாரம் வேணும், அந்த அப்ரிஷியேஷன் வேணும், அதுக்குரிய எப்படி வேணாலும் அதாவது வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு ரெடி. தட் மீன்ஸ் வந்து உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய டைமிங், உங்களுடைய லவ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வைப் வருது. ஸோ போராடுறீங்க, சில விஷயத்துக்காக போராடுறீங்க, ஒரு கஷ்டப்படுறீங்க. பட் ஆனால் அவங்க வந்து எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரேஞ்சில் தான் உங்களை வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்கள வந்து துரத்திட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இது வந்து ரிலேட்டட் எனிதிங், கரியர், ரிலேஷன்ஷிப்பில், உங்களுடைய ஃபேமிலி சைடு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம். பட் அந்த பர்சன் மூலயமா, அந்த சிச்சுவேஷன் மூலயமா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பர்சன்டேஜ்னால் இது தான் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 7 ஆஃப் ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு பெயின் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கூட இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு வைப் வருது. ஸோ என்ன மெசேஜ் சொல்ல வர்றாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ். நீங்கள் வந்து நிறைய பாஸ்ட் எப்படி கார்டு வருது பாருங்கள் உங்களுக்கு.
ஸோ சில விஷயங்கள், இழந்த விஷயங்களை, இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்களை அதை நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. சிலருக்கு வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, சாப்பிடாமல் இருக்கீங்க, ஒரு உங்களை கேர் பண்ணாமல் இருக்கிறீங்க. உங்களுக்கு அட்வைஸ் என்ன வருது அப்படின்ற பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கணும்? நீங்கள் வந்து ஸ்டாராக இருக்கணும். நீங்கள் வந்து நைட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், அதாவது வந்து சம் பேலன்ஸ் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் வேணுங்க. உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ஃப்யூச்சர், உங்களுடைய லைஃப்பில் வந்து எப்படி நீங்கள் ஒரு அலைன் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பிளானிங் அப்படின்றது இங்கே வேணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு தெரியாத விஷயத்துக்காகவும், இல்லை வந்து அதுக்குரிய ஒரு ரிட்டன் அப்படின்றது பெருசாக இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து போராடிட்டுருக்கீங்க, அதுக்குரிய ஒரு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பட் அது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் மேலே கஷ்டம் கொடுத்துட்ருக்கு. ஸோ அட்வைஸஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் சுதாரிக்க வேண்டிய டைம், நீங்கள் இனிமேல் எப்படி இருக்கணும் அதுக்குரிய ஒரு பிளானிங் வந்து போட வேண்டிய டைம். ஸோ உங்களுடைய கோல் என்ன? இப்போ வந்து அது கரண்ட்டில் வந்து அது தூரமாக இருக்கலாம், அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். பட் நீங்கள் எப்படி இருக்கணும், அதுக்குரிய ஒரு புத்திசாலித்தனம் எப்படி வந்து அதுக்குரிய ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறது, அதுக்குரிய எப்படி வந்து பிளான் போடுறது, எப்படி அங்கே போய் ரீச் பண்ணுறது, அதில் தான் ஓகே. அதில் அந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும். கண்டிப்பாக அந்த விஷ் அப்படின்றது வந்து நிறைவேறும். பட் அந்த விஷ் அப்படின்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பிரசித்தி அப்படின்றது தெரியுது. நான் சொல்கிறது இந்த ஒரு ஆல்ரெடி நடந்த பாஸ்ட் விஷயத்தில் நான் சொல்லலை. இங்கே வந்திருக்குது உங்களை வந்து ஒரு க்ரோ பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டில் நீங்கள் வரணும். ஸோ அதுக்குரிய ஆசைகள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிகினிங் கூட இருக்கலாம், அதுக்குரிய ஒரு பிளான் கூட இருக்கலாம், ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கலாம், சம்திங் ஒரு நியூ ஐடியா. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அது வந்து பிடிக்க முடியாது. ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் வந்து சேஸ் பண்ணாதீங்க. சில விஷயத்துலேருந்து தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த அன்பு கிடைக்கல, இல்லை அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் கிடைக்கல அப்படின்னா, ஸோ சில யோசனைகள் மூலியமாக, இல்லை நீங்கள் உங்களை மாற்றிக்கிறது மூலியமாக, சில சேஞ்சஸ் உங்கள் மனசில் கொண்டு வர்ற மூலியமாக உங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு புதுப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மீனிங் வந்திருக்கு. ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Pile 2 இந்த பிரேஸ்லெட் வந்து சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்த்துடலாம். எனக்கு உங்களுடைய வைப் பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் சைலன்ஸ் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ரொம்ப காமான பர்சன் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி வருது அப்படின்றது பார்க்கலாம். 3 of Pentacles, 7 of Pentacles, ஸோ உங்களுக்கு வந்து கார்டு எப்படி வந்திருக்குன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுடைய உழைப்புக்கு, நீங்கள் பண்ண விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. ரொம்ப அதுக்கு ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பீங்க. மணி வைஸில் வந்து சிலருக்கு வந்து ஒரு அட் ப்ரெசன்ட் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் அப்படின்றது இருக்கலாம். இல்லை நீங்கள் நினைக்கிற ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே. கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க, கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து இருக்குது. நைட் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ். சிலருக்கு வந்து இது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாங்க. சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து சம் இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருந்திருக்கும். இப்போ வந்து ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன் வந்து இந்த குயின் ஆஃப் கப்ஸில் ஒரு எனர்ஜி எனக்கு தெரியுறாங்க. நீங்கள் வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மூமெண்ட் ஆகுமா, இல்லை ஒரு கம்யூனிகேஷன் ஆகுமா அப்படின்ற ஒரு திங்கிங் அப்படின்றது இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேஜ் வந்து நைட் ஆஃப் கப்ஸில் தான்
ஒரு ஹோப் இருக்குது உங்களுக்கு, அவங்க மேலே ஒரு ஹோப் இருக்குது. இவங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்திருக்கலாம், இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு கான்டாக்ட் பண்ணுற அந்த அன்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் அந்த இன்ட்ரப்ஷன் இருந்திருக்கு, இல்லை என்ன ப்ராப்ளம் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்றது வந்து இவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக எனக்கு தெரியுது. அதே மாதிரி உங்கள் மேலே அந்த லவ் அப்படின்றது வந்து இன்னும் அந்த பர்சனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே சமயம் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கில் இல்லை வந்து ஒரு பென்டகல்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களை வந்து தேடி அந்த கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், இல்லை தொழில் உங்களோட ஒர்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் மூலயமா, உங்களுடைய பாஸ் மூலயமா ஒரு ஃபேவரான ஒரு பதில் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் வந்து கொடுத்த ஒரு எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு பதில் அப்படின்றது கிடைக்க போகுது. எஸ், இப்போ வந்து உங்களுடைய ஒரு ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கலாம். மேபி இது வந்து என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னா, எப்படி ஃப்யூச்சர் இருக்க போகுது, என்ன நடக்கும், எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கலாம். பட் மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் எதை நினச்சி ஆசைப்பட்டீங்களோ, எதை நினச்சி நீங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு இருக்கீங்களோ, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்க போகுது. மினிமம் இங்கே வந்து ஒரு 6 வீக்ஸ் இல்லைனா 6 மந்த்ஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு இருக்குங்க. சிலருக்கு 6 டேஸ் கூட இங்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் ஒரு ஜென்யூனாக எனக்கு தெரியுது. ஸோ அதில் வந்து ஒரு ட்ரூவாக இருந்திருக்கீங்க. பட் இப்போ வந்து ஒரு டைம் எடுக்கலாம், அதுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரப்ஷன் இருக்கலாம், அதுக்குரிய ஒரு எஃபர்ட் அப்படின்றது நிறைய போட்டிருக்கலாம். பட் ஆனால் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த 6 ஆஃப் வாண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.